உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் மிக சிறந்த நல்ல பலன்களை கொடுக்க போகுது. எப்பயுமே போராட்ட வாழ்க்கை, என்னங்க இந்த ஏப்ரல் மாதம் எங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு செஞ்சிட போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க, நினச்சிட்ருப்பீங்க, கேள்வியை கேட்பீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, நிச்சயமான முறையில் நல்ல யோக பலன்கள் உண்டு. மொதல் விஷயம் அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு. 4ஆம் இடத்துல இருந்த சனி விலகி 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அது போக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனும் 8ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. அதாவது மறைவு ஸ்தானங்களில் சுபகிரகங்கள் போய் உட்காந்துருக்காங்க. 6ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம். அங்கே இன்னும் ஒரு சுபகிரகமான சுக்கிரன் அமர்ந்துட்டார். இன்னொரு சுபகிரகமான உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய குரு 8ல் மறைஞ்சிருக்காரு. 2 சுபகிரகம் மறைஞ்சிட்டாங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்படி நல்லது செய்யும் அப்படின்னா, இவங்களோட பார்வைக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல. 8ஆம் இடத்துல மறைகிறாங்க அப்படின்னா, மறைவு ஸ்தானம்னா அவங்க மறைஞ்சிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்கலாம் கிடையாது. வெளியிடங்களில் உங்களுக்கு சிறப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வெளியிடங்கள்னால் நீங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளியூர் நபர்களால் நல்லது நடக்கும். வெளிநாட்டு பயணங்களால் நல்லது நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இப்படி நல்ல பலன்கள் வெளியிடங்கள்லேருந்து வெளிநபர்கள் மூலிமா உங்களுக்கு நடக்கும். அப்படின்றது தான் சுபர்களான சுக்கிரனும் வியாழனுடைய நிலையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத துவக்கத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்றாரு. செவ்வாய் சனி 2 காலப்பகை. அதாவது அர்த்தாஷ்டம சனி விலகி சனி 5ஆம் இடத்துக்கு போயிட்டார், மீன ராசிக்கு போயிட்டார். மார்ச் 6ஆம் தேதி போனார் இல்லையா. அதுக்கு அடுத்ததாக செவ்வாயும் போய் சேர்ந்தாச்சு. அங்கே 5ஆம் இடத்துல சேர்ந்துருக்கக்கூடிய இந்த சனி செவ்வாய் மனோஸ்தானத்தில் சேர்ந்துருக்காங்களே, சனி செவ்வாய் ஒன்றுக்கு ஒன்று பகையாச்சு, உண்மைதான். அதனால் தேவையற்ற பயம், கவலை, கோபம், எமோஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நெகட்டிவாக போகாது. 5ஆம் இடம் அப்படின்றதுனால அது ஒரு திரிகோண ஸ்தானமாக வர்றதுனால, அந்த ஸ்தானத்துக்குரிய குரு 8ல் நிற்கிறதுனாலையும் நீங்கள் பயப்படுற அளவுக்கு பயம் வீணானதாக தான் இருக்கும். அது நிஜமாக இருக்காது அப்படின்றத நான் உங்களுக்கு ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். அது போக ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் இந்த 5ஆம் இடத்துக்கு சேர போகிறார். சூரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதி. ஜீவனகாரகன் சூரியன் ராசிக்கு 5ஆம் இடமான மனோஸ்தானத்துக்கு வர்றாரு அப்படின்னா, சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் சூரியன் சம்பாத்தியக்காரகனும் கூட. உங்கள் தொழிலில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டியின் காரணமாக உங்களுக்கு வர வேண்டிய ஆதாயங்கள் வராமல் இருந்துச்சு. இப்போ சக ஊழியர்களாலேயும் இல்லை மேல் அதிகாரிகளாலேயும் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு அதில் எதுவும் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் விலகி நிச்சயமான முறையில் உங்களுக்கான ஆதாயங்கள் சேரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8-11க்குரிய புதன் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. 4ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருந்துகிட்ருக்கு. 4ஆம் இடத்துல ராகு புதன் இவங்க 2 பேர்த்துக்கும் குருவுடைய பார்வை கிடச்சிட்ருக்கு. ஸோ குரு பார்வை கிடைக்கிறதுனால மருத்துவ விஷயங்களாக ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் நிச்சயமாக அதுலேருந்து நீங்கள் வெளிப்பட்டு ஆரோக்கியத்தோட சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை. ஏன்னா அது 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா. அங்கே ராகுவும் நரம்பு மண்டலங்களை குறிக்கக்கூடிய புதனும் சேர்ந்துருக்கும்போது கடந்த காலங்களில் ஜென்ரல் வீக்னஸ் இருந்திருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்னு தெரியாமல் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விடுவு கிடைக்கிற மாதிரி ஒரு சிலர் மருத்துவர்களை நல்ல மருத்துவர்களை பார்த்து இது நாள் வரைக்கும் இவரை பார்க்காம முட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மருத்துவரை சந்தித்து அதன் மூலயமா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா குரு அருள் இருக்கிறதுனால, குரு பார்வை இருக்கிறதுனால, இந்த 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக கடன் விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கடன் வாங்கி தொழில் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் கடனில் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் கொடுத்த அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சேர்கிறதுக்கான ஒரு காலமாகவும் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கடனை குறிக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாயும் சனியும் தான். இந்த செவ்வாய் யோகஸ்தானத்துக்கு போய்ட்டார். அவரே ராசிநாதன் அவர் தான். உங்களுக்கு 6ஆம் இடமான கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் 5ஆம் இடத்துல தொழில்காரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம். மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கார். அந்த கேதுவும் கடனை குறிக்கக்கூடிய கிரகம் தான்.
அப்போ கடன் தொடர்போட உங்களுக்கு வந்து நெருக்கமான தொடர்பு எப்பயுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்க தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. அந்த கடனை ஆதாயத்துக்கு பயன்படுத்தி, அதாவது வாங்கி சரியான முறையில் பயன்படுத்தி, சரியான முறையில் திரும்ப செலுத்துறது மூலியமா வளரக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் சார்ந்து பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும். மேலும் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து எப்பயுமே வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆதிசக்தி அன்னையோட பரிபூர்ண அருள் உண்டு, அருள் கடாட்சம் உண்டு. இருந்தாலும் நீங்களும் உக்ரமான பெண் தெய்வம், உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான மனோஸ்தானத்தில் சனி, செவ்வாய், சூரியன் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த வாராகி அம்மன் இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள், கௌமாரி இவங்களெல்லாம் வழிபடுறது வந்து உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த மாதம் மட்டும்தான் இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வாராகி மற்றும் கௌமாரி அம்மன் சப்தகன்னியர்களில் இருவர் இவங்க 2 பேரும் இவங்களை நீங்கள் வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொல்லை இல்லாமல், கவலை இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். அதுக்கு தெய்வ பக்தி தேவை. அதோடு சேர்த்து நீங்கள் எப்பயுமே எல்லாத்துக்கும் தர்மங்கள் செய்கிறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவங்க. தர்மம் இல்லை, உதவி கேட்டாங்க, நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட நீங்கள் ஏழைகளுக்கு, பசித்த வயிற்றோடு இருக்கக்கூடிய பாமரர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டுருங்க. அந்த புண்ணியமும் தர்மமும் உங்களை எப்பயுமே காத்துட்டு வரும் அப்படின்றத நான் ஆழமாக திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இன்னும் போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதற்றம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும் அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும், போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க, ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா, நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.